Hello everyone, Namadan Gauri and hello my dear MG squad. லாஸ்ட் 24 ஹவர்ஸாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது ஒருத்தங்களாவது இல்லை வீட்டில் யாராவது ஒருத்தங்களாவது தலை ஜெயிச்சிட்டாருன்னு பயங்கரமாக ஹைப் ஆகிட்டு இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளே விஷுவலாக பார்த்துருப்போம். இந்தியன் ஃப்ளாகை தூக்கிட்டு நம்ம தலை அஜித்குமார் வந்து போடியம் மேலே நிற்கிறாங்க, மொத்தமாக ஆடியன்ஸ் முன்னாடி சியர் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ என்ன நடந்துட்டு இருக்குது, என்ன ரேஸில் ஜெயிச்சாங்கிறதே நம்ம நிறைய பேருக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். லெட்ஸ் பி ஆனஸ்ட் கைஸ், நம்ம வந்து F1 பார்த்து வளரக்கூடிய ஆர் இந்த மாதிரி கார் ரேசஸ், பைக் ரேசஸ் பார்த்து மெஜாரிட்டி மக்கள் கிடையாது. நம்மளோட மெயின் ஸ்போர்ட் வந்து இன்னும் கிரிக்கெட்டாக தான் இருந்துட்டு இருக்குது. உண்மையை சொல்லணும்னா எனக்கும் அப்படிதான், ஓகேவா? பட் நம்ம தலை வந்து இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிட்டாருனோம்னா கண்டிப்பாக மொத்த மோட்டர் ஸ்போர்ட்டுக்கே வந்து ஒரு பெரிய லைட் கிடைக்குது. அட் த சேம் டைம் இது என்ன, ஏன்னா நீங்கள் மொத்தமாக லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அஜித்குமார் ரேசிங் அப்படிங்கிற டீம் வந்து 26th ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க போடியமில் 3rd இடத்துலையும் நிற்கிறாங்க. ஸோ என்ன நடந்துட்டு இருக்குங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுலேருந்து எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ இம்ரான் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு, ஓகேவா? இம்ரான் அப்படிங்கிறவர் வந்து அபுதாபி அண்ட் துபாயில் வந்து எஸ் மரீனா சர்க்கியூட் இது எல்லாத்துலேயும் வந்து அவர் வந்து பிட் அஃபிஷியலாக ஒருத்தர் இருந்துட்டு இருக்காரு. ஸோ இவர் வந்து சொல்கிறாரு, என் வாழ்நாள் ஃபுல்லாக யாராவது ஒருத்தங்க இந்த இந்திய கொடியை இங்கே கொண்டு வந்துட மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நான் ஏங்கி இருக்கேன். நான் அழாத குறை கிடையாது. இத்தனை வருஷம் கழிச்சு இந்த ஒரு மனுஷனால இது பாசிபிள் ஆயிடுச்சு. ஏன்னா கொடியை கொண்டு வரதுனா பார்ட்டிசிபேட் பண்ணுறது மட்டும் இல்லை, ஜெயிக்கிறது. இந்த மனுஷனால இது பாசிபிள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட நம்ம தலையை வச்சுட்டு சொல்கிறாங்க. தலை வந்து அதுக்கப்புறம் பேசுகிறப்போ தேங்க்யூலாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க பேசுகிறப்போ இது அவ்வளோ ஈஸி கிடையாது. சினிமாவில் வந்து யாரையும் வளர விட மாட்டாங்க, ரொம்ப பொறாமையாக இருப்பாங்க. அவரே சொல்கிறாரு, இது வந்து எல்லாரும் முன்னாடியுமே சொல்கிறாங்க தலை. ஸோ வந்து சினிமா வந்து யாராவது ஒருத்தங்க சக்சீட் ஆனாங்கன்னா ரொம்ப பொறாமப்படுவாங்க. ரொம்ப டஃப்பான ஒரு இண்டஸ்ட்ரி. எந்த அளவுக்கு சினிமாவில் வந்து இந்த போட்டி பொறாமலாம் இருக்குமோ அதே அளவுக்கு மோட்டார் ஸ்போர்ட்ஸ்லேயும் இருக்கும். அவங்க காரோட டேட்டாவெல்லாம் இன்னொருத்தவங்க கிட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க, டீட்டெயில்ஸ் எல்லாம் ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். பட் அதெல்லாம் மீறி என் டீம் வந்து என்கிட்ட எல்லாத்தையும் ஓப்பனாக பேசினாங்க. இண்டிவிஜுவல் டிரைவர்ஸ் 4 பேர் மொத்தம். ஆனால் அது எல்லாத்தையும் மீறி எல்லாரும் என்கிட்ட ஒன்றா நல்லா கொலாபரேட் பண்ணி இதை ஜெயிச்சிருக்கோம். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ்ன்னு சொன்னாங்க. ஸோ இவ்வளோ ஹைப் பண்ணுறாங்கல்ல, ஹைப் பண்ணுறாங்கன்னா அந்த ஹைப்புக்கு எல்லாமே 100% ஒர்த்து. இன்ஃபேக்ட் இதுக்கான ப்ராப்பர் ஹைப் நம்ம இன்னும் கொடுக்கலன்னு கூட சொல்லலாம். ஸோ இவ்வளோ சொல்கிறப்ப இந்த ஹைப் நம்ம ஏன் இதுக்கு கொடுக்குறோங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, கொஞ்சம் பேக் ஸ்டோரி போட்டு பார்ப்போம். பட் இந்த கதையை வந்து நான் இந்த ரேஸில் மட்டும் சொன்னேன்னா அது செட் ஆகாது. ஸோ இன்னும் கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போட்டு நம்ம தலையோட கதையிலேருந்தே வர ஆரம்பிப்போம். அப்போலேருந்து நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்காருங்கிறத அச்சீவ் பண்ணுறதை பார்த்தா தான் அந்த சிக்னிஃபிகன்ஸ் எவ்வளோ பெரிய விஷயம்னு தெரியும். 2003 வந்து 2003 ஓகேவா, 20 இயர்ஸ்க்கு முன்னாடி அஜித் அவங்க வந்து அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 2003 வந்து இந்தியாவில் நடந்த ஒரு ரேஸில் ஹி கேம் 4th, ஓகேவா? 4th போடியமுக்கு 1 மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6 வருஷம் பெரிய பிரேக்கு, மறுபடியும் ஸ்போர்ட்ஸ்குள்ளே மோட்டர் ஸ்போர்ட்ஸ்குள்ளே வரல. 2010 வந்து F2 போகிறாங்க. F1 வந்து த பிக்கஸ்ட் கிராண்டஸ்ட் ரேஸ், ஓகேவா? F2 வந்து ஈக்குவலி பிக்குன்னு நம்ம சொல்லலாம். இங்கேருந்து இந்தியன்ஸ் வந்து அவ்வளோலாம் அங்கே போகவே மாட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் மொத்தமாகவே மோட்டர் ஸ்போர்ட்ஸில் எடுத்திங்கன்னா இந்தியன்ஸ் யாரும் அங்கே பெருசாக கிடையாது. ஸோ எனக்கு தெரியல 2003 2010 அவரோட பீக் கரியரில் இருந்தப்போ எப்படி அவர் வந்து இதுக்கும் டைம் அலாட் பண்ணி பண்ணார். பேஷன் எந்த நேரத்துக்குள்ளே எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் அதை நோக்கி போவாங்கங்கிறதுக்கு இது ஒரு பயங்கரமான எக்ஸாம்பிள். 2010 வந்து F2 பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அப்போவே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மெக்கானிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருந்ததுனால அந்த ரேஸில் வந்து ஹி டிடன்ட் டூ கிரேட். அதுலேயே பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ரேஸ்க்கும் முன்னாடி ஸோ ஃபிசிக்கலாகவும் ரொம்ப ஃபிட்டாக இருக்கணும். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் டிரைவிங், ஃபிசிக்கலாக ரொம்ப ஃபிட்டாக இருக்கணும். 2010 11 கிலோ கம்மியாகியிருக்காரு F2க்கு முன்னாடி. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 15 இயர்ஸ் பிரேக், ஓகேவா? 2010 2025 இப்போ வரைக்கும் 15 இயர்ஸ் நடுவில் வந்து பெருசாக டச் பண்ணல. இப்போ வந்து 24 hours ரேஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து நடக்குது. இது என்டியூரன்ஸ் ரேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த என்டியூரன்ஸ் ரேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காரு, அந்த கார் வந்து 24 hours வந்து எவ்வளோ லேப் முடிக்குது. ஸோ ஒரு சர்க்கியூட், ஓகேவா? ஒரு சர்க்கிள் மாதிரி சும்மா இமேஜின் பண்ணிக்கோங்க. சர்க்கிளில் இருக்காது, ஜஸ்ட் இமேஜினேஷனுக்கு. ஒரு ரூட், ஓகேவா? இது சர்க்கிளில் போய்கிட்டே இருக்கும். இந்த ரூட் வந்து 24 hours எவ்வளோ லேப் போகிறாங்க அப்படிங்கிறது தான் காம்படிஷன். ஸோ இதில் வந்து தலையோட டீம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அண்ட் இவர் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி கூட வந்து ஒரு டைரக்டான ஆக்சிடென்ட்டில் அவரே இன்வால்வ் ஆகியிருந்தார். அதுக்கு வேற நிறைய பேரை பார்க்க வச்சிருச்சு. ஏன்னா F1 வந்து இந்த மொத்த கார் ரேசிங் F1 F2 வாட்எவர் இட் இஸ், இந்த என்டியூரன்ஸ் ரேஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரிஸ்கான ரேஸ் தான். அதில் செகண்ட் தாட்ஸே கிடையாது. ஏன்னா உயிர் பயம் இருக்கும். இன்ஃபேக்ட் தலையே வந்து சொன்னார் கடைசியில், தேங்க்ஸ் ஷாலு ஃபார் லெட்டிங் மீ
டிரைவ் அப்படின்னு. Owen and Shalu, thank you for letting me race. ஸோ எனிவே கமிங் பேக் டு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு என்டியூரன்ஸ் ரேஸ். ஸோ இந்த லேப்ஸ் கணக்குப்படி நம்ம பார்க்குறப்போ தலை வந்து இருக்கிற டீம், அந்த டீமோட பேர் வந்து அஜித் குமார் ரேசிங். ஸோ இவர் தான் டீமோட ஓனரும், இவரே வந்து ஒரு டிரைவராகவும் இருக்காங்க. மொத்தம் 4 டிரைவர்ஸ். ஏன்னா 24 hours ஒருத்தங்களே ஓட்ட முடியாது. டீம் வந்து இப்போ 4 பேர் இருக்காங்கங்கிறப்போ 6 4 சார் 24 கரெக்டாக. ஸோ ஒரு 6 மணி நேரம் ஷிஃப்ட் பண்ணி எல்லாரும் ஓட்டலாம். ஸோ ஒவ்வொருத்தங்களோட ஸ்ட்ராட்டஜி பொறுத்து அந்த 6 மணி நேரங்கிறது வந்து கண்டினியூஸாக ஓட்ட மாட்டாங்க. அதே ஸ்ப்ளிட் பண்ணி ஒவ்வொருத்தங்களே ஒரு 6 hours வந்து ஒரு டிரைவர் 4 பேர் இருக்காங்க. ஈச் 6 hours ஓட்டணும்னா அவங்களுக்குள்ளே வந்து ஸ்ப்ளிட் பண்ணிப்பாங்க. ஓகே இவ்வளோ ஹார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு டிரைவர் வந்து ஒரு 24 hours மல்டிபிள் டைம்ஸ் காரில் ஏறி இறங்கிக்கிட்டே இருப்பாங்க. கார் ஓடிக்கிட்டே இருக்கும். 24 hours எவ்வளோ தூரம் போகுதுங்கிறது தான் காம்படிஷன். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏகப்பட்ட கார்ஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கார் இருக்குது. இதில் ரொம்ப அட்வான்ஸ்டான கார்ஸ் எல்லாம் இருக்குது. அது வந்து இப்போ நம்ம தலை ஏறின காரை விட ரொம்ப அட்வான்ஸ்டான கார்ஸ். பை டிஃபால்ட்டே அதுதான் டாப் 3ல 1 2 3லாம் வந்து முடியுங்கிறதுல செகண்ட் தாட்ஸே கிடையாது. இதுக்கு அடுத்து வந்து நம்ம அஜித் குமார் ரேசிங் அப்படிங்கிற டீம் இருக்குல்ல, இவங்களோட கார்ஸ் வந்து 991 கேட்டகரியில் வந்து இவங்களோட கார்ஸ் இருக்குது. ஸோ இந்த 99 இப்போ எப்படின்னா மொத்தமாக நிறைய டைப்ஸ் ஆஃப் கார் இருக்குது. ரேஸ் போய்கிட்டே இருக்குது. 24 hours முடிகிறப்ப எல்லாருக்குமே ஒரு ஃபினிஷ் இருக்குது. கரெக்டாக 1லேருந்து 55 வரைக்கும் எல்லாரையும் ரேங்க் பண்ணுறாங்க. இதில் 26th வர்ற நம்ம தலையோட டீம் அஜித் குமார் ரேசிங் இருக்குல்ல, அவங்களோட கேட்டகரியில் மற்ற கார்ஸ் இருந்திருக்கும்ல, அந்த கார்ஸ்குள்ளே எத்தனாவதாக ரேங்க் ஆகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3rd வராங்க. அதனால தான் அந்த கிளாஸ் ஆஃப் கார்ஸில் வந்து தே பிகம் 3rd. இட்ஸ் நோ மீன் ஃபீட், இட்ஸ் அ வெரி வெரி பிக் ஃபீட். ஓகேவா? ஸோ ஓவராலில் 3 இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்கவங்க எந்த டைப் ஆஃப் கார் ஓட்டினாங்கிறதுல அதில் வந்து ரேங்கிங் வைப்பாங்க. ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பவுலர், ஸோ எல்லாருமே ஒரு டோர்னமெண்ட்டில் தான் விளையாடுறாங்க கிரிக்கெட்டில். பவுலருக்கு எப்படி விளையாண்டுருக்காங்க, அதில் யார் டாப் 3 யார், பேட்ஸ்மேன் அதில் யார் டாப் 3 ரன் ஸ்கோரர்ஸ், இந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரே ரேஸ் தான், எல்லாரும் ஒரே கார் ஒரே நேரத்தில் தான் ஓடிட்டு இருக்குது. ஸோ அதில் வந்து இந்த Porsche 991 கேட்டகரியில் வந்து 24 hours இந்த கார் கேட்டகரியில் யார் யார் வந்திருக்காங்கன்னு பார்க்குறப்போ 3rd வந்து அஜித் குமார் ரேசிங் டீம் வந்திருக்குது. அண்ட் அந்த இதில் தான் வந்து அவங்க ஸ்டேஜில் ஏறி போடியமில் இது பயங்கரமான ஒரு மொமெண்ட். அவங்க வந்து அந்த ஃப்ளாகை தூக்கிட்டு வெளியே வர்றாங்க. டீம்மேட்ஸ் எல்லாம் ஹைப் பண்ணுறாங்க, கத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏகே வந்து ஒரு குளோபலாக எல்லா இடத்துலையும் நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் எங்கெங்கே ரிப்போர்ட் பண்ணுறாங்களோ இந்த கேட்டகரியில் 3rd வந்தது அஜித் குமார் ரேசிங்கிற நம்மளோட இந்தியன் டீம் பேர், நம்ம தலையோட டீம் பேர். அது போக தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸுமே வந்து இதில் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஹெல்மெட்டில் வந்து தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸோட பேர்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து சம்பவம் பண்ணியிருக்காங்கங்கிறது தான் யதார்த்தமான ஒரு உண்மை. அதை முடிச்சுட்டு அவங்க வெளியே வந்ததுக்கப்புறம் தான் ஃபுல்லாக ஜோஷில் எல்லோரும் ஃப்ளாகெல்லாம் ஆட்டிகிட்டு இருக்காங்க. அது போக வந்து தலை என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்னும் கண்டினியூஸாக இது ஒரு ஒன் டைம் கிடையாது. அஜித் குமார் ரேசிங் வந்து ஃபார் மெனி மோர் இயர்ஸ் இந்த இடத்துல ரேஸ் பண்ணிருக்கோம். விச் மீன்ஸ் இந்திய கொடியை இன்டர்நேஷ்னல் லெவலில் அஜித் குமார் ரேசிங் வந்து ரெப்ரசென்ட் பண்ணிக்கிட்டே இருக்குங்கிறது தான் அவங்க அதுலேருந்து சொல்ல வர்றது. அண்ட் இது அதுக்கு முன்னாடியே வந்து என்ன மதன் சொல்கிற 24 hours கண்டினியூஸாக ரன் ஆகிட்டு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ். இது வந்து நேத்திக்கு நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நேத்திக்கு ரேஸ் ஆரம்பிச்சிருச்சு. நேத்திக்கு அவங்களோட லோக்கல் டைம், ஓகேவா, மிடில் ஈஸ்ட்டில் லோக்கல் டைம் 1 o'clock வந்து 11th January சாட்டர்டே ரேஸ் ஆரம்பிக்குது. நைட்டு ஃபுல்லாக போகுது. மறுபடியும் சண்டே 12th January 1 o'clock தான் முடியுது. ஸோ 1 to 1 வந்து கம்ப்ளீட்டாக ரேஸ் போயிருக்குது. ஓகேவா? ஸோ நைட்டு நேரத்தில் ஒரு டிரைவர் வந்து எப்படி ஓட்டுறாங்கங்கிறது இன்னும் டஃபர். அட்டென்ஷன் வந்து பயங்கரமாக இருக்கணும், கொஞ்சம் கூட செதறிடக்கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அங்கே ஸ்டேடியம் லைட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த ட்ராக் லைட்ஸ் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. இது வந்து ஜென்ரலாக F1ல் வந்து அந்த ஃபர்ஸ்ட் வராங்க அதெல்லாம் நம்ம பார்ப்போம்ல, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யார் வேகமாக ஓட்டுறாங்களோ அவங்க வந்துடலாம். பட் இது வந்து கம்ப்ளீட் டீம் எஃபர்ட். 4 பேர் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க ஈக்குவலாக ஒரு பார்ட்டிசிபேஷன் கொடுக்கணும், ஒருத்தங்க விட்டாலும் இன்னொருத்தங்க பிடிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்ந்து இவங்க 991 கேட்டகரியில் வந்து 3rd வந்திருக்கிறது. இட்ஸ் எ ஹியூஜ் ஸ்டெப் ஃபார் மோட்டர் ஸ்போர்ட்ஸ் இன் இந்தியா. ப்ளஸ் ஒரு ஆக்டர் ஆஃப் திஸ் கேலிபர், இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார் வந்து இதை பண்ணியிருக்காங்கிறப்போ கண்டிப்பாக நிறைய பேர் இதை பற்றி பேசுவாங்க. யோசிச்சு பாருங்களேன், என் வாழ்க்கை ஃபுல்லாக எனக்கு வந்து இந்த மோட்டர் ஸ்போர்ட்ஸ் எப்படி ரன் ஆகிட்டு இருக்கும் நான் தெரிஞ்சுப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கல. இன்றைக்கி என்னையை தெரிய வச்சுருக்கிறது தலை தான், நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது அவர்னால தான். ஸோ ஒரு விஷயம் தான், நம்ம லைஃப்பில் நம்ம எல்லாருக்குமே வந்து நிறைய வேலைகள் இருக்கும், நிறைய சுமைகள் இருக்கும், நிறைய விஷயங்களை நம்ம பேக் பண்ணி தான் ஓடிட்டுருப்போம். பட் அதுக்கு நடுவில் நம்மளோட பேஷனை வந்து நம்ம எங்கேயோ தேடிட்டு இருந்தோம்னா
அதுக்கு ஒரு விடிவு காலம் இருக்குங்கிறதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இன்னைக்கு இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, குளோபலாக எல்லாருக்குமே மாறி இருக்காங்க. ஸோ வெரி வெரி ப்ரௌட் ஆஃப் யூ ஏகே. அண்ட் தேங்க்யூ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது என்ன நடந்திருக்குங்கிறத இன்னும் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்ககிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபைடாக, ஏன்னா நானுமே வந்து பார்க்காத ஒருத்தன் தான், இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ எனக்கு நிறைய கேள்வி இருக்குல்ல, அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு பதில் சொல்ல கற்றுருக்கேன். ஸோ அதுதான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இது போக இன்னும் டீட்டெயில்டாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். நீங்கள் ஒரு பயங்கரமான மோட்டர் ஸ்போர்ட் ஃபேனாக இருந்தீங்கன்னா நீங்கள் ப்ளீஸ் லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். உங்களோட கமெண்ட் டீட்டெயில்டாக இருந்துச்சுன்னா அதை முடிஞ்ச அளவுக்கு நான் பின் பண்ணி இன்னும் நிறைய பேரும் வைக்க பார்க்குறேன். அது see you tomorrow. நீங்கள் பர்சனலாக என்னை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். இட்ஸ் a verified profile. You can easily spot me and follow me. Love you all. Take care. Bye. Cheers MGs.